அரஸ்ட் விராட் கோலி இல்ல அரஸ்ட் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் இருந்துகிட்டு ட்விட்டர்ல ட்வீட் பண்றதா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துல வந்து யார் மேல தப்பு? இந்த உயிரிழப்புகள்லாம் நடந்ததுக்கு காரணம் வந்து யாரு? ஆர்சிபி அப்புறம் வந்து விராட் கோலி தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அதாவது பிளேயர்ஸுக்கு உள்ள நடந்தது தெரியாதா, அவங்க தெரிஞ்சே நடத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் பேசலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில வந்து யார் மேல உண்மையிலேயே மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் மேல உண்மையிலேயே தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த ஃபேன்ஸ் அங்க கூஞ்ச அந்த மக்கள் மேலதான் வந்து தப்பு இருக்குன்னு நான் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரேசியா யார் எப்படி போனாலும் கவலை இல்லை, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, என் குடும்பத்தை பத்தி கவலை இல்லை, நான் எப்படியாவது ஆர்சிபி வின் பண்ணதையும் அப்புறம் வந்து விராட் கோலி அவர்களையும் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க குவிஞ்ச அவ்வளோ தீவிரமான ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ்னாலதான் இந்த பிரச்சனையே நடந்துச்சு நான் சொல்லுவேன். அதுக்குன்னு உடனே நீங்க யாருமே ஃபேன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு அப்படிலாம் வந்து நீங்க கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்க ஃபேன்ஸா இருங்க, பட் அதுக்குன்னு ஒரு அளவு வேணா, எந்த ஒரு லிமிட்டே இல்லாம நீங்க வந்து ஃபேன்ஸா கிரேசியா வந்து இருப்பீங்களா, உங்களுக்காக என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் காட் வர்ஷிப் செலிபிரிட்டிஸ் இல்லைன்னா கிரிக்கெட்டர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் இவங்களாம் காட் வர்ஷிப் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் நான் சொல்லுவேன். ஈவன் கோயில்ல கூட நம்ம கடவுளை வந்து வரிசையில போய் பக்தியா டிசிப்ளின்டா தான் நம்ம வந்து வழிபடுறோம். பட் இங்க தான் வந்து யார் எப்படி போனான்னு கவலை, எவன் செத்தா எனக்கு என்ன, நான் எப்படியாவது போய் பார்த்துடணும், கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலாம் என்ன, யார் மேலே ஏறி மிதிச்சு கூட நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பண்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே நடக்குது. அப்ப எல்லா பிரச்சனையும் எங்க மேலதானா, இந்த செலிபிரிட்டிஸ் மேலாம் தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. பட் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க வந்து ஃபேன்ஸ் ஒழுங்கா வழி நடத்த மாட்டாங்க. அது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அதை நான் அவங்க மேலேயே கண்டிக்கிறேன். பட் அதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? முதல்ல நம்ம தானே அதுக்கு இடம் கொடுக்குறோம். அவங்க பண்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கு கிரேசியா அந்த வெறித்தனமா அவங்க பின்னாடி இந்த மாதிரி சுத்துறோம். சோ இது கூட முழு தப்பே வந்து ஃபேன்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ ஃபேன்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி காட் வர்ஷிப்பிங் பண்ற விஷயத்தையும் விட்டுருங்க. நீங்க யாராவது வர்ஷிப் பண்ணணும்னா அதுக்காக வந்து உயிரே கொடுக்க தயாரா இருக்கிற உங்களோட ஃபேமிலியை வந்து வர்ஷிப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த மேல வந்து நீங்க கிரேசியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட லைஃப் மேல கிரேசியா இருங்க. உங்களோட முன்னேற்றத்துக்காக உங்களோட வாழ்க்கையை வந்து நலன் கருதி வந்து அது சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து கிரேசியா இருங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிட், இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். கடைசியா இந்த சம்பவத்தினால உயிரிழந்த அத்தனை பேருக்கும் என்னோட இரங்கலை வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன். ஸோ பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது. தேங்க்யூ, பாய்.